व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. வியாசர் யாருன்னா வசிஷ்டரோட கொள்ளு பேரன். நப்தாரம் அப்படின்னா கொள்ளு பேரன் அர்த்தம். அவர் சக்தியோட பேரன், பராசரரோட பையன், சுகரோட அப்பா. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்மநிதிய வாசிஷ்டாய நமோ நமக வருதுல. வாசிஷ்டாய ஏன் அவருக்கு அந்த பேருனா வசிஷ்டரோட கொள்ளு பேரன், அதான் வாசிஷ்டாய அப்படி சொல்கிறான். அப்போ இதுக்கு இப்போ நம்ம பரமாத்மாங்கிற 11வது திருநாமத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். பரமாத்மானா எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர், அனைவருக்கும் ஆத்மாவாக இருப்பவர், ஆனால் தனக்குன்னு ஒரு ஆத்மா இல்லாதவர். அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். சாந்தனு மகாராஜா இருந்தார் இல்லையா, அவர் கௌரவ வம்சத்தை சாந்தனு மகாராஜான்னு. அவர் பீஷ்மரோட அப்பா. பீஷ்மருக்கு சின்ன வயசில் தேவவிரதன்னு பேர். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் அவள் அப்பா கிட்ட எப்போவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கேளே, சுறுசுறுப்பாக இருக்கேளே, என்ன காரணம்னு தேவவிரதன் கேட்டவுடனே சாந்தனு சொன்னார், நான் எப்போவுமே இந்த கங்கா ஜலத்தை தான் குடிச்சுட்டு இருப்பேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறார். அவருக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷம், அவரோட அம்மாவே கங்கை தானே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு சந்தேகம் வந்ததுன்னு அவர் கேட்குறார், ஆமாம் எப்போவும் தியானம் பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்களும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கேளே, யாரை தியானம் பண்ணுறேள் அப்படின்னு கேட்டால், அது நான் ஸ்ரீமன் நாராயணனை பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ ஸ்ரீமன் நாராயணன் யாரை தியானம் பண்ணுவா அப்படின்னு தேவவிரதன் கேட்கச்சே, இதே கேள்வி தான் நான் முன்னாடி நாரதரை கேட்டேன். அதுக்கு நாரதர் என்ன தெரியுமா சொன்னார், அவர் ஒரு தரம் பத்ரிகாசிரம் போனாராம். அங்கே நரநாராயண பர்வதத்தில் பத்ரி நாராயணன் யோகம் பண்ணிட்டு இருந்தார், தியானத்திலேயே இருந்தார். அவர்கிட்ட போய் இவர் கேட்டார், நாங்கள் எல்லாரும் உங்களை தியானிக்கிறோம், நீங்கள் யாரும் தியானிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பத்ரிநாராயணன் சொன்னாராம், கண்ணை மூடிக்க சொல்லி நாரதரை. கண்ணை மூடின்னு திறந்து பார்த்தா அவர் நேர 7 கடல் தாண்டி ஸ்வேத தீபத்தில் இருக்கார். அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாரும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கா, ஆராதனை பண்ணுறா. எல்லோரும் பெருமாள் மாதிரியே இருக்கா. ஏன்னா அவளாம் சூரியவள் ஒத்தராடி, எல்லாரும் ஒரே தியானம் மட்டும்தான். என்னடா அது இவ்வளவு பண்ணுறாளே அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரையை திறந்தா அங்கே ஸ்ரீமன் நாராயணன் எப்படி இருந்தார், சதா சகசிர சீருஷா புருஷக அப்படி இருக்கார். 1000 இதோட பிரம்மாண்டமாக இருக்கார், சூரியன் பிரகாசமாக இருக்கார். அவர் ஆனால் தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவாள்லாம் என்ன பண்ணுறா, சதா பஷ்யந்தி சூரியக, சூரியன் மாதிரி சூரியகள்லாம் என்ன பண்ணா பகவானையே பார்த்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம உலகத்தில் இருக்க நமக்குலாம் என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொருட்கள் மேலே ஆசை வரும், அப்புறம் திரும்ப அது பிடிக்காமல் போயிடும், வேறு வாங்குவோம், வெறுப்பு வரும், அது மாதிரி மாறி மாறி இருக்கும். ஏன்னா உலக பொருட்கள் எல்லாமே நிரந்தரம் இல்லை. ஆனால் பரம்பொருளை தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் வெறுப்பு வராது, ருச்சி அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் அவள் எல்லோரும் பகவானையே பார்த்து ஆராதனை பண்ணிகிட்டே இருக்காளாம். ஸோ இதை புரிஞ்சினோடனே அவர் கீழே இறங்கி பத்ரி நாராயணன்ட்ட கேட்குறார், ஆமாம் அங்கே பார்த்தே அங்கே நீங்களே உங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கேளே அப்படின்னு கேட்டால். ஆமாம் ஏன் அப்படின்னாக்க, ஜீவாத்மாக்களான நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாரையும் தியானம் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அத்தறியாமல் யார் இருக்கா, நான் தானே இருக்கேன், எனக்கு மேலே யாராவது இருக்காளா, இல்லை, அதனால் நான் என்னையே தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாராம். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறவர், அவருக்கு மேலே யாருமே இல்லையே, அவரே பரமாத்மா. ஆனால் தியானம் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணும், அது பண்ணாமல் இருக்கக்கூடாது, எனக்கு மேலே யாரும் இல்லாதனால நான் என்னையே தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாராம். என்ன பரோமா எஸ்தி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, பரமாத்மாவுக்கு. அதுக்கு இன்னொன்று என்னென்னா, ஸ்ரீரங்கநாதர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் அந்த பெருமாளை பிரம்மா தான் முதல்ல ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அந்த பிரம்மா என்ன பண்ணார், இக்ஷ்வாகு வம்சத்துக்கு கொடுத்தார். இக்ஷ்வாகு இப்படி ஒவ்வொருத்தராக கை மாறி தசரதற்ற வந்தது. தசரத் தியானம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ராமர் பண்ண ஆரம்பித்தார். ராமருக்கு இன்னொரு பேர் என்ன, பெருமாள். அவரே பெருமாள் இல்லையா, அவதார புருஷன் தானே அவர். ஸோ பெருமாளே பெரிய பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு இருந்தார் அர்த்தம். யாரை காட்டிலும் மேம்பட்டவர் இல்லையோ அவள் என்ன பண்ணுவா, தன்னையே ஆராதிப்பவர், அதுதான் பரமாத்மா. பரமாத்மாவான நாராயணன் தன்னையே ஆராதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தனக்கு மேலே யாரும் இல்லாதனால
அவர் தன்னையே தியானிக்கிறனால அவருக்கு பரமாத்மா அப்படின்னு அந்த பேர், திருநாமம். ஆனால் நம்மளும் என்ன பண்ணோம், பரமாத்மனை நமக்கு தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். பகவானை நித்திய சூரிகள் அவளை எல்லோரும் பண்ணிட்டு இருக்காம நம்மளும் பகவானை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.